இந்த முதுகு தண்டு L4 L5 கழுத்து எலும்பு தேய்வு, அதில் ஜவ்வு பிதுக்கம், கை கால் மூட்டுகளில் வலி, இவற்றை நீக்கக்கூடிய அற்புத குணம் கொண்ட ஒரு தைலம் தயாரிக்கும் முறையை தெரிந்து கொள்கிறோம். இதற்கு தேவையானது வெந்தயம் 300 கிராம், வெள்ளை பூண்டு 150 கிராம், கடுக்காய் தோல் 150 கிராம், நொச்சி இலை 150 கிராம், வாதநாராயணன் இலை 150 கிராம், காட்டு சீரகம் 150 கிராம், வேப்ப எண்ணெய் 2 லிட்டர். வெந்தயத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். அதன் பிறகு எடுத்து அதை நன்றாக அரைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். பூண்டை உரித்து வச்சுக்கணும். கடுக்காய் தோல், காட்டு சீரகம் இவற்றை நன்றாக அரைத்து வைத்துக்கொள்ளணும். வாதநாராயணம், தழுதா இலை இவெல்லாம் இடித்து வச்சுக்கணும். இந்த வேப்ப எண்ணெயை கடாயில் ஊற்றி சிறுதியாக போட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த மற்ற சரக்குகளையும் அதில் தூவி கொதிக்க விட்டு தக்க பதம் வரும்போது அதை இறக்கி ஆற வைத்து வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த எண்ணெயை பிரச்சனை உள்ள இடத்துல தடவி 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். இதோட உள்ளுக்கு மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா பல காலம் துன்பப்படக்கூடிய அந்த மூட்டு வலி, முதுகு தண்டுவட பிரச்சனை, கழுத்து வலி இவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம். இந்த மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலிக்கான தைலம் தேவைப்படுவோர் என்னை தொடர்பு கொண்டு பெறலாம்.